என் சொந்த ஊர் வந்து வவுனியா. வவுனியாவில் சுந்தரபுரங்கிற ஒரு ஊர் தான். அங்கே வந்து ரொம்ப கஷ்டம். எங்கள் குடும்பத்தில் மொத்தம் 5 பிள்ளைகள். அப்பா வந்து செத்துட்டார், அம்மா மட்டும்தான் இருந்தாங்க. அம்மாவுக்கு எங்கள் அவ்வளோ பேரையும் பார்க்கலான்னு சொல்லி எங்களுக்கு படிக்கிற வசதி அந்த டைம்லலாம் இருக்கலை. சாப்பாடு கூட அவ்வளோ வசதி இல்லை. விடியையில் சும்மா கடையில் ஒரு பனிஸ் தான் வாங்கி சாப்பிட்டு போகிறது. அங்கே அவங்க இந்த ஹாஸ்டலுக்கு போட்டாங்க. இந்த ஹாஸ்டலில் படிப்புலேருந்து எல்லா வசதியும் கிடைக்கிது. சாப்பிட்ற வசதி கிடைக்கிது, விளையாடுறதுக்கு எல்லாம் கிடைக்கிது, உடுப்புகள்லேருந்து எல்லாம் கிடைக்கிது. நல்ல நிம்மதியாக இருக்கேன். வைத்திய செலவு எல்லாம் இவங்களே பார்த்துக்கிறாங்க. இங்கே இப்போ கம்ப்யூட்டர் கோர்ஸ் வேறு படிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ இங்கே வந்து இவ்வளவு படிச்சிருக்கேன். இங்கே வந்தது நல்லது. இங்கே வந்து நிறைய நன்மை நான் பெற்றிருக்கேன். ஒரு மட்டக்குழி அங்கேருந்து எங்களோட அப்பா, அங்கே அம்மா வருத்தம் இருக்கக்குள்ளே எங்களோட அப்பா கொண்டு போயிட்டு என்னை ஊரில் வச்சு என்னை பார்த்து கொண்டாங்க. அப்பையும் 5 வயசோட எங்கள் அம்மா அவங்க எல்லாம் கொண்டு இங்கே போட்டாங்க. இங்கேருந்து 5 வயசில் வந்து இப்போ ஒரு 9 வருஷமாச்சு. இங்கேருந்து நல்லா படிக்கிறேன், நல்லா படிப்பு, எல்லா வசதிகளும் இருக்குது. இங்கே வந்து இப்போ நான் படிப்பு எல்லா என்ன ஒவ்வொரு காம்படிஷன்ஸ்னாலும் இங்கே எங்களை கூட்டிக்கிட்டு போயிட்டு அங்கே போயிட்டு என்னன்னாலும் எல்லா செலவுகளையும் பார்த்து எங்களை நல்லா கவனித்து கொள்கிறாங்க. හරේ ක්‍රිෂ්ණා මගේ නම රොබින් රොකී. මම මෙහෙට ඇවිල්ලා දැනට අවුරුදු 2ක් වෙනවා. මම ආවේ 2014 7 වෙනි මාසයේ 13 වෙනිදා. දැනට මං ඇවිල්ලා මං 8 වෙනි ශ්‍රේණිය තමයි ඉගෙන ගත්තේ. දැන් මම 11 වෙනි ශ්‍රේණිය ඉගෙන ගන්නවා. ඒත් මට මෙහි ඉඳලා ඕවර් කරලා මං එක්සෑම් පාස් වෙලා යන්න මට හැකියාවක් තියෙනවා. මෙහි හොඳින් බලා ගන්නවා. මෙහි තියෙන හැම දෙයක්ම, ඒ කියන්නේ අපිට ඕන දේවල් හැම දෙයක්ම හම්බ වෙනවා. මෙහි ඉන්න එක හරිම සතුටුයි.